ராதே கிருஷ்ணா. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். பகவான் நமக்கெல்லாம் வைராக்கியம் வர்றதுக்காகத்தான் பெரியவாளெல்லாம் பூலோகத்துல அனுப்புறான். வைராக்கியம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒண்ணு. நம்மெல்லாம் வைராக்கியம் அப்படின்னு நிறைய அர்த்தம் பண்ணிக்கிறோம். வைராக்கியத்துக்கு அர்த்தம் நீங்க டிக்ஷனரியில தேடப்படாது. பெரியவாளுடைய சரித்திரங்களை கவனிச்சோம், இல்லைன்னா அவளுடைய வார்த்தைகளை கேட்டோம் அப்படின்னா வைராக்கியம் அப்படின்னா என்னன்னு புரியும். அதுலயும் நிகாமாந்த மகாதேசிகரை கொண்டு ஒரு வைராக்கிய பஞ்சகம் பண்ணணும் அப்படின்னு வரதராஜனுடைய திருவிழா. பகவத் சங்கல்பம் தானே. பெரியவாளுடைய கிரந்தங்கள் வார்த்தைகள் எல்லாமே பகவான் லோகத்து ஜனங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி தரணும்னு ஆசைப்பட்டு அதன் மூலமா வர்றதுதான். அவள்லாம் பெருமைக்காக எந்த ஒரு காரியத்தையும் பண்றதில்லை, பகவத் பிரீத்தியர்த்தமாக அப்படிதான் எல்லா காரியத்தையும் பண்றா. நமக்கெல்லாம் கூட வைராக்கியம் இருக்கு. அதுக்கு பேரு பிரசவ வைராக்கியம் அப்படின்னு பெரியவா சொல்றா. இந்த பிரசவ சமயத்துல குழந்தைகளை பெற்றுக்கும் பொழுது ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் வருடா, அப்பா போதுடா சாமி, இந்த வலி இனிமேல் புருஷனை பக்கத்துல அண்டவே விடப்படாது அப்படின்னு நினைச்சு பாடலாம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தானாகவே புருஷ சுகம் தேடுறதா. அந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்துடுத்தோ, ஒரு பிரச்சனை வந்துடுத்தோ, ஒரு வியாதி வந்துடுத்தோ தானா ஒரு வைராக்கியம் வரும். இந்த உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சுன்னா எப்பா ஒண்ணுமே வேண்டாம், ஏதோ உடம்பு சாதாரணமா இருந்து ஏதோ ரசம் சாதமோ ஒரு மோர் சாதமோ அப்படி சாப்பிட்டு இருந்தா போதும்னு தோணும். உடம்பு சரியில்லாத பொழுது காமசுகம்லாம் பெருசா தெரியாது, டிவி பார்க்கணும்னு தோணாது, வெளியில அலையணும்னு தோணாது, வம்பு பேசணும்னு தோணாது, யாரை பத்தியும் குத்தம் குறை சொல்லணும்னு தோணாது. ஆனா உடம்புல தெம்பு வந்த உடனே திரும்பி ரொட்டீனா எல்லாம் பண்ணுவோம். இதுக்கு பேரு வைராக்கியம் கிடையாது. இந்த வைராக்கியம் வரணுமா. நிகமாந்த மகாதேசிகர் 5 ஸ்லோகத்துல ரொம்ப அழகா தன்னுடைய சிநேகிதன் வித்யாரண்யருக்கு அழகா சொல்லி அனுப்புறார். நேற்று சொன்ன ஸ்லோகம் முதல்ல அவர் எழுதி அனுப்பின ஸ்லோகம். திரும்பியும் வித்யாரண்யர் நீங்க கட்டாயம் வரணும்னு சொல்லி அனுப்ப. சாதாரணமா ஒரு தடவை இப்படி சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவோம் இல்லையா. ஆனா வித்யாரண்யருக்கு இவர் மேல நல்ல பிரீத்தியா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவான்னா திரும்ப 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 சொல்லிட்டே இருப்போம். அந்த மாதிரி வித்யாரண்யர் திரும்பவும் ஆள் அனுப்ப. அப்ப நிகமாந்த மகாதேசிகர் 5 ஸ்லோகம் எழுதி அனுப்ப. அதுதான் வைராக்கிய பஞ்சகம். இந்த வைராக்கிய பஞ்சகத்துக்கு முன்னோடி தான் முதல் ஸ்லோகம். நேற்று சொன்ன க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா கணா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதெல்லாம் இது 5 ஸ்லோகத்துக்கு முன்னாடியான ஸ்லோகம். சில இடங்கள்ல வேற ஸ்லோகம் தான் முன்னாடி சொன்னார், அப்படி சொல்றதும் உண்டு. நம்ம பெருசா அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம வைராக்கியத்தினுடைய ஒரு துளியை ருசிச்சுட்டோம்னா அதுதான் இந்த வைராக்கிய பஞ்சகத்தினுடைய பிரயோஜனம். முதல் ஸ்லோகம் சொல்றார், சிலம் கிமனலம் பவே அனலம் ஔதரம் பாதித்தும் பய பிரஸ்ருதி பூரகம் கிமுன தாரகம் சாரசம் அயத்ன மலமல்லகம் பதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா ஹி அஹ குக்ஷித குக்ஷிதஹ. புரியணுன்றதுக்காக பிரிச்சு நிதானமா சொல்ற. ரொம்ப இது ரொம்ப ஒரு நல்ல வைராக்கியசாலியினுடைய ஒரு ஸ்லோகம். அதாவது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் வயிற்று பசி, உதர போஷணம் அப்படின்னு. இந்த உதரம், இந்த வயிற்று பழப்புன்னு சொல்லுவோம். எல்லாரும் என்னென்னமோ வேலைகள்லாம் பண்றோம். எல்லாம் எதுக்குன்னா அந்த ஒரு வயிற்றை ரொப்பிக்கிறதுக்கு தான். அதுக்கு என்னெல்லாமோ பண்றோம், அநியாயமான காரியங்கள் பண்றோம், நம்முடைய ஸ்வதர்மத்தை விட்டுட்டு வெளியில போறோம், நிறைய விஷயங்கள் பண்றோம். நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், சிலம் கிமனலம் பவேத் அனலம் ஔதரம் பாதித்தும். வயலெல்லாம் நிறைய தானியம் எல்லாம் சிந்திருக்க, அது வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த ஜாடர அக்னிய தணிக்கிறதுக்கு போதாதா? அது போதாதா? அதுக்கு மேல வேற என்ன வேணும்? நல்லா பசிக்கிறது. நம்ம எல்லாம் ருச்சியா சாப்பிடணும்னு தானே பிரயத்னம் பண்றோம். பசிக்கு சாப்பிட்றதுன்றதே நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சு. மிருகங்கள்லாம் பாருங்க, ருச்சிக்காக சாப்பிட்றதே இல்லை, பசிக்காகத்தான் சாப்பிடுறது. ரொம்ப ருச்சி அதுக்கு ரொம்ப பெருசு கிடையாது, பசிதான் அதுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம
இன்னைக்கு இப்ப சாப்பிடக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தோம்னா ருசிக்காகத்தான். அதனாலதான் உடம்பு அந்த பாடுபடுத்துறது. அந்த காலத்து பெரியவாள்லாம் பசிக்கு சாப்பிட்டா, அதனாலே அவளுக்கு வைராக்கியம் இருந்தது. நிகமாந்த மகாதேசி கேட்கிறார், நிறைய வயல்கள்லாம் இருக்கு, அதுல அறுவடை பண்ணுவோம், நிறைய தானியங்கள்லாம் சிந்தும், அதை எடுத்துட்டு அப்படி சாப்பிட்டு நிம்மதியா இருக்க முடியாதா? வயிற்றுல இருக்க பசியை போக்குறதுக்கு அது போதாதா அப்படின்ற இது எல்லாத்தையும் விட்ட வாளுக்கு சொல்லக்கூடியது. குடும்பத்திற்கு வாளுக்கு என்ன அப்படின்னா, அப்ப என்ன, அதாவது அதுவே போதும்னா உனக்கு டெய்லி கிடைக்கிற சாம்பாரோ ரசமோ ஒரு காயோ ஒரு கூட்டோ ஒரு மோரோ ஒரு ஊறுகாவோ இது போதாதா? நிஜமாவே ரொம்ப சொபஸ்டிகேட்டடா லக்ஸூரியஸான ஒரு சாப்பாடு. நீ என்னமோ ஐயோ பாவமா சாப்பிட்றதுலாம் ஒன்றும் நினைச்சுக்காது. அதுவும் நம்முடைய சனாதனமான தர்மத்துல கேட்கவே வேண்டாம். டெய்லி விசேஷம்தான், ஏகாதசியும் விசேஷம்தான், அமாவாசையும் விசேஷம்தான், சார்தத்துக்கும் ஸ்பெஷல் மெனு உண்டு, தீபாவளிக்கும் ஸ்பெஷல் மெனு உண்டு, சங்கடகர சதுர்த்திக்கும் ஸ்பெஷல் மெனு உண்டு, எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் மெனு தான். நமக்கு துவாதசி கேட்கவே வேண்டாம். அப்ப இவ்வளவு வெரைட்டியா காத்தால டிஃபன், மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, நடுவில் டீ காஃபி டிஃபன் என்னமோலாம் சாப்பிட்றோம். அப்ப இவ்வளவு இருக்கு. அப்ப இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இந்த வைராக்கியம் உனக்கு வந்தா போதும். வயல்ல சிந்தன தானியத்தை போய் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வைராக்கியம் வரதோ இல்லையோ, சரி இந்த வேலைக்கு பெருமாள் எனக்கு இப்படி படி அளந்திருக்கா. இன்னைக்கு ஒரு வேளை உப்பு இல்லாம உனக்கு சாப்பாடு கிடைச்சிட்டான், என்ன சாப்பாடு இது? மனுஷன் சாப்பிடுவானா? யார் இப்படிதான் பண்ற? அவளுக்கு சமையலே பண்ணதில்லைன்னு சொல்லாது. உப்பில்லாத சாப்பாடு கிடைச்சு கொடுத்தோ, ஓ சரி இன்னைக்கு நம்மாத்துல உப்புளியப்பன் பிரத்யட்சமா இருக்காருன்னு நினைச்சுக்கலாமே. ஒருவேளை என்னைக்கோ ஒரு நாள் ரொம்ப உப்பு கரிக்க ஏதான ஒரு பதார்த்தம் வந்துடுத்து, சரி திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி பிரசன்னம் ஆயிட்டார், அதனாலதான் அவருடைய கன்னி மாங்காய் போல உப்பு கரிக்க இன்னைக்கு ஆகாரம் இருக்கு அப்படின்னு நினைக்கலாமே. சரியா? ஒரு வைராக்கியம் வேணும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய மகாத்மா இருந்தார், ஒரு பெரிய பண்டிதர். அவர் அவ்வளவு அழகா உபன்யாசம் பண்ணுவார், பகவத் விஷயம் எல்லாம் சொல்லுவார். ஒரு நாள் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சொல்லி மனைவியை கோச்சுட்டு சாப்பாடு பத்த வீசி எரிஞ்சார். அவர் மனைவி நிதானமா சிரிச்சா, உப்பையே ஜெயிக்க முடியல, நீர் போய் ஊருக்கு உபதேசம் பண்றீரோ அப்படின்னு. அந்த வார்த்தை அவர் வாழ்க்கையை மாத்தி எடுத்து வைராக்கியசாலி எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் அடைஞ்சார். அப்ப உனக்கு இந்த அளவுக்கு வைராக்கியம் வந்தா கூட போதும்ன்றா. சரி இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கோ இது பகவத் பிரசாதம், நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஒருவேளை சோறு கிடைக்காம உலகத்துல பல பேர் இருக்கா, பல பேர் சரீரத்தை வித்து பொழைச்சுட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல இன்னைக்கு இந்த மெனுன்னு போட்டு சாப்பிடுற பாத்தியா, அதனால இந்த அன்னம் கிடைப்பது பெரிய பாக்கியம். இப்போதைக்கு என் பசிக்கு என் பகவான் எனக்கு படி அளந்திருக்கான், இந்த வைராக்கியம் வந்தா போதும். முதல்ல சொல்ற சிலம் கிமனலம் பவேத் அனலமௌதரம் பாதித்தம். வயல்ல கிடைக்கிற தானியம் வயிற்று பசியை போக்குறதுக்கு போதாதோ அப்படின்றா. அடுத்த ரெண்டாவது சொல்றார் பய பிரஸ்ருதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம். அழகா உயிர் தரிக்கிறதுக்கு ஜலம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம எல்லாம் மினரல் வாட்டர் தான் குடிப்போம், அங்க போனா அப்படிதான் இருப்போம் அப்படின்னா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். பெருமாள் கோவில் தீர்த்தத்தையே அப்படி கீழே விட்டுடுவா, குடிக்க மாட்டா. ஐயோ அதெல்லாம் என்ன இருக்கோ எப்படி இருக்கோ தெரியாது, என்னைக்கு கிளம்பினான்னு தெரியாது அப்படின்றோம். பெருமாள் கோவிலுடைய பிரசாத தீர்த்தத்தையே அப்படி கீழே விட்டுடும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ரொம்ப ஹைஜீனிக்னு பேசுறவாள்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பெருமாள் கோவில் பிரசாதத்தை கூட அப்படி ஓரத்துல வச்சுட்டு போயிடுவா. என்ன பைத்தியகார்த்தனம்! பகவத் பிரசாதத்தை போய் யாராவது வீண் பண்ணுவாளா? குளத்துல நிறைய குளம் இருக்கு, அதுல ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தை குடிச்சுண்டு உயிர் தரிக்க முடியாதா? தாகத்துக்கு அந்த ஜலம் கிடைக்காதா அப்படின்றா. சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் அப்படின்றார். திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளுடைய வைபவத்தை சொல்லும்போது சொல்றார், சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற ஜலம், மென்னுகின்ற வெத்தலை எல்லாம் கண்ணன் தான் அப்படின்றார். அப்ப துளியோண்டு ஒரு ஜலம் நீ குடிச்சா கூட, ஓ இது கிருஷ்ண பிரசாதம், இது கிருஷ்ணன் கொடுத்த ஜலம், கிருஷ்ணனே ஜலமா இருக்கான் அப்படின்னு பாவிச்சுக்கலாமே. நீ சாதாரண ஆத்துல பிஸ்லரி தண்ணியே குடியேன், இல்லாட்டி நல்லா ஆர்வோ வாட்டரே குடியேன், இது பகவத் பிரசாதம்னு நினைச்சு குடிச்சு ஆனந்தமா இரு. அப்ப தாகத்தை தணிக்கிறதுக்கு எங்கேயாவது தண்ணி கிடக்கும், அது போதாதா? வயல்ல சிந்திய தானியம் வயிற்று பசிய அடக்கும், குளத்துல நல்லா இருக்கிற தண்ணி உயிர் தரிக்கிறதுக்கு போதுமா ஆகாதா அப்படின்னு. அடுத்தது சொல்றார், அயத்ன மலமல்லகம் பதிபட்டச்சரம் கச்சரம். தெருவில் அப்படி அங்கேயாவது ஒரு கந்த துணி கிடைக்கும்,
அதை எடுத்து கௌபீனமா கட்டிக்க முடியாதா அப்படிங்கிற இது பற்றற்று எல்லாத்தையும் விட்டு விட்டு போறவாளுடைய நிலைமையை பேசுறார் நிகமாந்த மகாதேசிகர். ரோட்ல அப்படியே போறோம், ஒரு அழுக்கு துணி இருக்குன்னா அதை எடுத்து கட்டிண்டா மானத்தை மறைக்கிறதுக்கு போதாதா அப்படின்றார். அப்ப இப்ப நீ ஆத்துல உனக்கு ஒரு ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் ஏதான ஒரு பிறந்த நாளைக்குலாம் தெரிஞ்சு இப்பதான் வாங்குறா. முன்னாடிலாம் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவோம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பொங்கல், இல்லாட்டி ஆத்துல யாருக்காவது கல்யாணம் அப்படின்னா ஒரு வாங்குவா. ஆனா நிஜமாவே அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுலயும் அண்ணா போட்ட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தான்னா, ஐயா இந்த ட்ரெஸ் என்ன கிடைச்சிடுங்க, அண்ணா போட்ட ட்ரெஸ் எங்க சித்தப்பா கொடுத்தா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அண்ணான்னா இப்பெல்லாம் வந்து ஓன் பிரதரா கசின் சிஸ்டரா அப்படிலாம் கேட்கறோம். அந்த காலத்துல அந்த கேள்வியே கிடையாது. அண்ணா அக்கா அப்படின்னு அது வந்து சித்தப்பாவா பெரியப்பாவா அவ பசங்களெல்லாம் கேட்கவே மாட்டோம். மானிடம் வசந்தியா இருந்த ஒரு காலகட்டம். அப்ப நிஜமாவே அன்னைக்கு அந்த போட்டு இந்த ட்ரெஸ்ல எல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் வந்து இப்பெல்லாம் நினைச்சா வாங்குறோம், பெருசா ஒன்றும் விலையே தெரியறது இல்லை. அப்ப ரோட்ல இழுந்த ஒரு வேஸ்டான துணி வந்து கௌபீனமா கட்டிண்டு வாழ முடியும்னா பகவான் உனக்கு எத்தனை விதமான வஸ்திரங்கள் தரான் யோசனை பண்ணிப்பாரு. அப்ப அந்த வஸ்திரத்தெல்லாம் எவ்வளவு அழகா நீ பார்த்து வச்சுக்கணும் யோசனை பண்ணிப்பாரு. அந்த வஸ்திரம் கூட இல்லாம எத்தனை பேர் இருக்கா யோசனை பண்ணிப்பாரு. அப்ப அதாவது உன் மானத்தை மறைக்கிறதுக்காகத்தான் வஸ்திரம், அதுக்கப்புறமா தான் அழகுக்கு. இது மானத்தை மறைப்பதற்கான வஸ்திரம். அப்ப ரோட்ல கிடைக்கிற அழுக்கு துணியே கௌபீனமா ஆகும்னா வேற என்ன வேணும்? அப்ப சாப்பிட்றதுக்கு வயல்ல சிந்தின தானியம் போதும் அப்படின்றார். குடிக்கிறதுக்கு குளத்துல கிடைக்கிற ஜலம் போதும்ன்றார். உடுத்திக்கிறதுக்கு தெருவில் கிடைக்கிற கந்தலாட போதும் அப்படின்றார். இவ்வளவே போதும், இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆனா நிகமாந்த மகாதேசிக சொல்ற பஜந்தி விபுதா முதா ஹி அஹ குக்ஷித குக்ஷிதஹ. அவ்வளவு அழகா சொல்றா. ஐயோ இந்த சாதாரண வித்வான்கள்லாம் கூட நல்ல விஷயம் தெரிஞ்சு சம்ஸ்கிருதம்லாம் வாசிக்க தெரிஞ்சு புராண இதிகாசங்கள்லாம் வாசிக்க தெரிஞ்ச வித்வான்கள் கூட தம் வயிற்ற குக்ஷித்தகனா ராஜா, ரெண்டு அர்த்தம் உண்டு. அந்த வயிற்றை காப்பாத்துறதுக்காக கண்ட கண்ட ராஜாவை போய் கொண்டாடின்னு இருக்காள். ஐயோ ஐயோ அப்படின்னு புலம்பரா. அப்ப நம்ம வாழ்க்கையோட பேசிக் நீட்ஸ் அது நடக்கிறதா, அதை வச்சுண்டு பகவானுக்கு நன்றி சொல்லிண்டு நிம்மதியா வாழணும். அவா கிட்ட அது இருக்கே இவா கிட்ட அது இருக்கே இந்த கம்பாரிசனுக்கே போகப்படாது. நீ இந்த அளவுக்கு வைராக்கியம் வந்ததுன்னா சந்தோஷம். வரலையா அட்லீஸ்ட் உன் லெவல்ல சரி பகவான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கொடுத்துருக்கான், எத்தனையோ பேர் வீடே இல்லாம இருக்கா, எனக்கு இந்த வீடாவது கொடுத்துருக்கானே சந்தோஷப்படு. எத்தனையோ பேருக்கு வஸ்திரம் கொடுத்துக்கிறதுக்கு இல்லை, எனக்கு இந்த வஸ்திரமாக சுவாமி கொடுத்துருக்கானே சந்தோஷப்படு. எத்தனையோ பேருக்குலாம் நம்ம மீந்து போனது கொட்டுறதை வாங்கிட்டு சாப்பிட்றவாள்லாம் இருக்கா, அது நமக்கு நல்ல சுட சுட ஆகாரம் கிடைக்கிறதா சந்தோஷப்படு, நல்ல ஜலம் கிடைக்கிறதா சந்தோஷப்படு. எல்லாம் பகவானுடைய கிருபை. அந்த வைராக்கியம் உனக்கு வந்துட்டுனா போதும், எனக்கு இது பகவான் கொடுத்திருக்கான், நான் போட்டு இருக்கிற வஸ்திரம் கிருஷ்ண கிருபை. நம்ம கிருஷ்ண கிருபைனா தனியா ஸ்பெஷலா என்னமோ ஒண்ணு நடக்காதது நடந்தாதான் கிருஷ்ண கிருபை அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படி இல்லை, நீ டெய்லியே போட்டுக்கிற வஸ்திரமே ஓ எனக்கு கிருஷ்ணன் எனக்காக இந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கானே தேங்க்யூடா கிருஷ்ணா இதை சொல்லலாமே. தாத்தால எழுந்தவொன்னு ஒரு காஃபி குடிக்கிறியா தேங்க்யூடா கிருஷ்ணா சொல்லலாமே. அழகா நல்ல தண்ணி குடிக்கிற, தாகமா இருக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தண்ணி குடிக்கிறா தேங்க்யூடா கிருஷ்ணா சொல்லலாமே. அப்ப எவ்வளவு தேங்க்யூ நீ சொல்லலாம். எத்தனையோ பெரும் திவ்ய தேசங்கள்ல கோவில்ல பெருமாளுக்கு நல்ல வஸ்திரம் இல்லை, அந்த பெருமாளுக்கு நல்ல வஸ்திரம் எல்லாம் நம்ம சமர்ப்பிக்கலாமே. எத்தனையோ காரியங்கள் பண்ண முடியும், எத்தனையோ காரியங்கள் பகவான் உனக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்ப உனக்கு அந்த தியானம் வந்து நல்லா யோசனை பண்ணிக்கோ. சாப்பிடும்போது ஓ எத்தனையோ பேர் வயல்ல கீழே கிடக்கிற தானியத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கா, நமக்கு இது கிடைச்சது அகோபாகியம் அகோபாகியம் நினைச்சுக்கோ. ஒரு தடவை சந்த் துக்காராம் அவ்வளவு அழகா கரும்பு விற்க போறான். ஒருத்தன் வந்து சரி கஷ்டப்படுறான்னு சொல்லி கட்டு கரும்பு கொடுத்து வித்து வாழ்ந்துக்கோங்க அப்படின்ட்டான். அது விற்க போன இடத்த ஒரு பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டே இருக்கார். நாமஜபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் வந்து ஆளாளுக்கு ஒரு கரும்பு எடுத்துன்னு போனா அவளா சாப்பிட்டு முடிச்சு விட்டா. கடைசியில ஒரே ஒரு கரும்பு தான் மிச்சம். சரி விட்டல எனக்கு இதுதான் எனக்கு கூலியா கொடுத்துருக்கான்னு எடுத்துட்டு ஆத்துக்கு வர்றார். மனைவிக்கு வந்ததே கோபம், அந்த கரும்பை பிடுங்கி அவர் அடி அடிச்சார். அடிச்ச உடனே கரும்பு 2 துண்டா விழுந்தது. விழுந்த உடனே அப்ப கூட துக்காரம் பொறுமையா எழுந்து பாரு பாண்டரங்க கிருப்பைய இந்த கரும்பை கூட உடச்சு கொடுத்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பிட்டை கொடுத்துட்டு தான் ஒரு துண்டை எடுத்துட்டாராம்.
அப்ப இவ்வளவு தூரம் பெரியவா இருந்திருக்கார். நம்ம சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர். ஒரு சந்தர்ப்பத்துல கூரத்தாழ்வான் எல்லா பெரிய தனவான், கூரம்ன்ற கிராமமே அவரோடதுதான். அவ்வளவு அழகா ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து கூப்பிடுற தூரம் தான், காஞ்சிபுரத்துல இருந்து கூப்பிடுற தூரம் தான் இந்த கூரம். கூரத்துல பெரிய தனவானா இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் வீட்டு கதவை சாத்தும் பொழுது நல்ல மணியோசைகள்லாம் கேட்கறது, மணிக்கதவம் தாழ் திறவாயின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி. அப்ப பெருந்தேவி தாயா வரதராஜன் கிட்ட கேட்கிறாளாம், பிரபோ இது என்ன நம்ம கோவில் கதை எத்தனை சீக்கிரம் நடை அடைக்கிறாளே அப்படின்னு. அப்ப சில இடங்கள் சொல்ற இவ்வளவு நேரம் ஆச்சு இப்பதான் நடை அடைக்கிறாளோ அப்படின்னு கேட்டாளாம். அப்ப வரதன் தெரியலையே அப்படின்னும் பொழுது திருக்கட்சி நம்பிகள் சொன்னாராம், இல்ல இது கூரத்தாழ்வானுடைய கதவு, அடையா நெடுங்கதவு, இப்பதான் எல்லாருக்கும் தானம் எல்லாம் கொடுத்துட்டு அன்னம் எல்லாம் கொடுத்துட்டு இப்பதான் கதவு அடைக்கிறாராம் அப்படின்னு ஒண்ணு வரராஜனே சொன்னார் அப்படின்னும் இருக்கு. அழகா அடைச்ச விட்டான தாயார் அப்படியே அவ்வளவு ஜோரா செல்வத்துல இருக்கானா அப்படின்னு கேட்டுட்டாலாம். இவ ரெண்டு பேரும் பேசின சம்பாஷணை கூரத்தாழ்வான் காதுல விழுந்துட்டான். உடனே பார்த்தாராம், ஐயோ தாயார் நம்மளை பார்த்து இறக்கப்படும்படியா வாழாம இப்படி செல்வ திமிரலையா வாழறதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அப்படியே கிளம்பிட்டாராம் ஸ்ரீரங்கத்துக்கு. போற வழியில ஒரு காட்டு பிரதேசம் வழியா போற, மதுராந்தகம் பக்கத்துல காடு அப்படின்னு காண கிடைக்கிறது. போகும்பொழுது கூரத்தாழ்வானுடைய திருத்துணைவியா ஆண்டாள் கூரத்தாழ்வானை பார்த்து கேட்டாராம், வழியில் கள்வர் பயம் ஏதேனும் உண்டோ அப்படின்னாராம். அப்ப கூரத்தாழ்வான் சிரிச்சுண்டே எதிர்கேள்வி கேட்டாராம், மடியில் கணம் ஏதேனும் உண்டோ அப்படின்னாராம். மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம் அப்படின்னாராம். அப்ப உடனே கூரத்தாழ்வானுடைய மனைவி ஆண்டாள் அவர்கள், இல்ல தேவருக்கு அவசரத்துக்கு உதவுமேன்னு சொல்லி ஒரு பொன் வட்டில் எடுத்துட்டு வந்தேன், ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுக்கோங்க, பொன் வட்டில் கொண்டு வந்தேன். நான்லாம் ஏழையா இருந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் வந்திருக்கேன், ஆனா தேவரீர் பிறக்கும் பொழுதே செல்வ சீமானாதான் பிறந்தேன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ற மாதிரி, அதனாலே ஒரு பொன்வட்டில் கொண்டு வந்தேன் அப்படின்னார். என்னை கூரத்தாழம் கொண்டாடும் அதை அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு, எமக்கு பயம் தருபவரே யாரேனுக்கும் நல்லது செய்வீராகன்னு சொல்லி அதை புதர்ல வீசிட்டாராம். வீசிட்டு அவர் மனைவியை பார்த்து கேட்டாராம், இப்பொழுது பயமேதேனும் உண்டோ அப்படின்னார். உடனே அவர் மனைவி சிரிச்சுண்டே சொன்னாராம், மடியில் கனமேதும் இல்லை, அதனால் வழியில் பயமேதும் இல்லை அப்படின்னு. அப்ப என்ன ஒரு வைராக்கியம் பார்த்துக்கோ, இந்த அளவுக்கு நீ தூக்கி போடணும்னு நான் சொல்ல, அந்த வைராக்கியம் வந்துடுத்துனா சந்தோஷம். ஆதிசங்கர பகவத் பாதர் அழகா ஒரு ஏழை தாய் ஆத்தருக்கு ஒரு நெல்லிக்காவை கொண்டு வந்து போடுறா, காண்டா குழந்தை என்கிட்ட இருக்கு உனக்கு கொடுக்க வேற ஒண்ணும் இல்லைன்னு உடனே கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறார், அப்படியே தங்க நெல்லிக்காய் வர்ஷிச்சுது, ஒண்ணு கூட இவர் எடுத்துட்டு போல. அப்ப எப்பேற்பட்ட வைராக்கியம் இருக்கும். ஏன் இவ்வளவு நிகமாந்த மகாதேசிகர், தேசிகர் இந்த சோகத்தை சொல்றாம அந்த வைராக்கியத்தில் இருந்தார். தேசிகர் இவ்வளவு வைராக்கியமா இருக்கார், தரித்திரத்தில் இருக்காருன்னு சொல்லி அவரிடத்துல அபிமானம் இருக்கிறவாள்லாம் அவர் உஞ்ச விருத்திக்கு வரும்பொழுது அரிசியோட கலந்து தங்க அரிசியையும் பண்ணி அதை கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டாலாம். நிகமாந்த மகாதேசிகருக்கு தெரியல, அழகா அந்த அரிசியை கொண்டு வந்துட்டா, மனைவியிட்ட கொடுத்து, இன்னைக்கு பகவான் இவ்வளவு படி கலந்துருக்காமா, இதை அழகா தலிகை பண்ணு பெருமாளுக்கு அம்சம் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு விட்டாலாம். உடனே அவளும் அழகா சரி அந்த சொம்ப கவுத்தா உள்ளேந்து நிறைய தங்க அரிசியும் சாதா அரிசியுமா விழுது. உடனே நிகமாந்த மகாதேசிகருடைய பாரியை பார்த்துட்டு பயப்படுறா, சுவாமி இங்க வாங்கோ 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 வாங்கோ, ஒரு புழு நெளியறது அப்படின்னு விட்டாலாம், நிறைய புழு புழுவா இருக்குன்னு விட்டாலாம். தேசிகர் ஓடி வந்தார், பார்த்தார் தங்க அரிசி. தங்க அரிசியை பார்த்து லோகத்துல ஸ்திரீகள் யாராவது புழு அப்படின்னு சொல்லுவாளா, சொல்லிட்டாளாம். உடனே நிகமாந்தமாக வாஸ்தவம் தாமா, இந்த புழு ரொம்ப படுத்திருமே அப்படின்னு சொல்லி ஒரு குச்சியை கொண்டு வந்து தங்க அரிசி எல்லாம் ஓரம் தள்ளிட்டு, புழுவெல்லாம் நான் தள்ளிட்டேன், நல்ல அரிசி மிச்சப்பட்டிருக்கு, அதை கொண்டு தலிகை பண்ணு அப்படின்னார். அப்ப இவர் இந்த ஸ்லோகம் சொன்னார்னா நியாயம் தானே சொல்லு. அப்ப நீ உன்னை பகவான் எவ்வளவு வசதியா வச்சிருக்கான்னு பாத்துக்கோ, பகவானுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் நீ சொல்லணும்னு பாத்துக்கோ, அப்ப எவ்வளவு நிம்மதியா சமாதானமா சாந்தியோட நீ இருக்கணும் நீ பாத்துக்கோ. பகவான் உனக்கு எவ்வளவு விஷயங்கள் கொடுக்கறான்னு நீ பாத்துக்கோ. இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல கடந்து அலையாதே. நீ அலையவே நான் சொல்ல வரல, அலையும்படியான எண்ணம் வந்தா உடனே மாத்திக்கோ. இந்த ஸ்லோகத்தை அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? நிச்சயமா உன்னால முடியும்.
அட்லீஸ்ட் ஓ இப்படிலாம் கூட இருக்க முடியுமான்னு ஒரு ஆசை உனக்கு தோன்றதா? பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணு. ஒரு ஜென்மா இந்த மாதிரி வாழ்ந்துதான் பாரு, ரொம்ப சுகமா இருக்கும். இப்ப கூட ஃபாரின்ல ஒரு லேடி, ஒரு ரிப்போர்ட்டர், அவ நான் படிச்சேன். அவளுக்கு திடீர்னு ரொம்ப நாளா திடீர்னு ஒரு யோசனை வந்து கொடுத்து, பணம் இல்லாம உலகத்துல வாழ முடியுமா, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு கிராமத்துல போறா, அங்க இருக்கா, ஏதோ வேலை பண்றா, சாப்பாடு கொடுத்தா, எங்கேயோ தங்குறா. அவ்வளவு அனுபவங்கள் அவளுக்கு உண்மையை இப்ப நடந்தது எல்லாத்தையும் அவ எழுதுறா. நிஜமாவே பணம் இருந்தா தான் வாழ முடியும் எல்லாம் நினைக்கிறா. பணம் இல்லைன்னா கூட நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப நம்ம பெரியவா எல்லாருமே தெரிஞ்சுதான் பேசியிருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நேதி கூட ஒரு தடவை பேசும்போது சொன்னார், அந்த பணத்தை கண்டுபிடிச்ச மட்டும் என்கிட்ட கிடைச்சானா கொண்டு போட்டுருவேன் சார் அவனை அப்படின்னார். அதாவது பணத்தை பிரிச்சு பிரிச்சா ஓடிண்டே இருக்கும், வாழ்க்கையை தொலைச்சுட்டே இருக்கும். எத்தனை நேரம் நம்ம வாழ்க்கையை வந்துட்டு இருக்கோம் சொல்லு. இனிமேல் வாழ்க்கையா பாரு, நிம்மதியா இரு. ரொம்ப அழகா அனந்த ஆழ்வான் ஒரு பக்தருக்கு சொல்றார், வியர்த்த போது குளித்து பசித்த போது புசித்து பக்தர் திருவடிகளே கதி என்றிருந்தால் பரமபதத்தில் தள்ளுவாருண்டோ அப்படின்றார். வேர்க்கிறதா குழி, பசிக்கிறதா சாப்பிடு, பராசர பட்டர் திருவடியே கதின்னு கடை, அப்ப பரமபதம் உன்னை யாராவது தள்ள முடியுமோ அப்படின்ற. நீ வாடு, நீ சின்ன குழந்தையா இருந்தாய், அப்ப உங்க கையில பணமா இருந்தது சொல்லு, ஆனா உனக்கு வேண்டியதெல்லாம் நடந்ததா இல்லையா? நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி வாழ்க்கை இப்பயும் பகவான் நடத்தி கொடுப்பான். அதனால பகவான் உனக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கான், நல்லதுதான் கொடுத்துட்டு இருக்கான். உனக்கு என்ன கிடைச்சது அதுல திருப்தியா, சந்தோஷமா, நிம்மதியா சுவாமி இந்த நிலைமையில வச்சிருக்கா அப்படின்னு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நிம்மதியா கண்ட வாழை கொண்டாடிட்டு இது வேணும் அது வேணும் கடந்து அலையாதே. நான் சொல்லலப்பா, தேசிகர் சொல்றார். சரியா? பெரியவா சொன்னா சரியா தானே இருக்கும். ட்ரை பண்ணு, முடியும். சிலம் கிமனலம் பவே பவேத் அனலமௌதரம் பாதித்தும் பய பிரஸ்ருதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் அயத்ம மலமல்லகம் பதிபட்டச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா யஹ குக்ஷித குக்ஷிதஹ. ஜெய் போலோ ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகருக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா.